தெற்கு அந்தமான் கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக 15 மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர் கனமழை காரணமாக நெல்லை, தென்காசி, நாகை மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சிந்துவில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள இந்துக்கள் சிந்து நதியை புனிதமாக கருதினர். இன்று சிந்து நிலம் இந்தியாவின் ஒரு பகுதியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாகரிக ரீதியாக எப்போதும் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கும். நிலத்தை பொறுத்தவரை எல்லைகள் மாறலாம், யாருக்கு தெரியும், சிந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பலாம் என்று தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த B.R. கவாயின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் இன்று பதவியேற்கிறார். அவருக்கு ஜனாதிபதி முர்மு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்த நிலையில் வங்கதேச இடைக்கால அரசு அவரை நாடு கடத்தும்படி இந்திய அரசுக்கு முறையாக கடிதம் எழுதியுள்ளது. ஏற்கனவே 2 முறை ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வங்கதேசம் கேட்டுக்கொண்ட நிலையில் தற்போது முறையாக கடிதம் எழுதியுள்ளது. ஜப்பானின் புதிய பிரதமர் சனே தக்காய்ச்சி சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் தைவானுக்கு எதிராக சீன கடற்படை அத்துமீறினால் ஜப்பான் இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று தெரிவித்தார். அவர் அக்கருத்தை பிறகு திரும்ப பெற்றுக்கொண்டார். இந்நிலையில் ஜப்பான் பிரதமருக்கு சீன வெளியுறவு மந்திரி வாங் யீ கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஜப்பான் நடவடிக்கையில் ஈடுபட்டால் சீனா உறுதியாக பதிலடி கொடுக்கும் என்று அவர் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயம் காரணமாக சுப்மன் கில் விளையாடாத காரணத்தால் KL ராகுல் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி இடம் பிடித்துள்ளனர். ஜெய்ஸ்வால் மற்றும் ருதுராஜ் கெய்க்வாட்டும் அணியில் இடம் பிடித்துள்ளனர். வளர்ந்து வரும் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான், வங்கதேசம் அணிகள் மோதின. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி 125 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து ஆடிய வங்கதேச அணி 125 ரன்கள் மட்டுமே அடித்ததால் ஆட்டம் சமனில் முடிந்தது. பின்னர் சூப்பர் ஓவரில் வங்கதேச அணி 6 ரன்கள் அடித்தது. இதையடுத்து களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 4 பந்தில் 7 ரன்கள் அடித்து சாம்பியன் பட்டம் வென்றது.